ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன்டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ்க்கு தேவையான பெஸ்ட்டான ஆப் தான் கைஸ். அது என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர். அந்த கைன்மாஸ்டரை பற்றி ட்விட்டரியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தூக்கி ஆள் கொடுத்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைன்மாஸ்டரில் எப்படி எடிட் பண்ணணும் அதை பற்றி நான் சொல்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ரெட் கலர் பாக்ஸ் இருக்கும், ரவுண்ட் பாக்ஸ் இருக்கும் கைஸ். அதில் நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ், அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா தான் கைஸ் நீங்கள் வந்து எடிட் பண்ணுற பேஜ் வரும். அதுக்காக நான் வந்து அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துக்கிறேன். அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்களும் கொடுத்துங்க. அதை கொடுத்தீங்கன்னா செலக்ட் அண்ட் ரேஷியோன்னு வரும். இந்த ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 16:9 கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோ வரும் கைஸ். இந்த மாதிரி ஸ்லீப்பிங்காக இருக்கிற மாரி ரேஷியோ வருங்க. இந்த இது இப்போ கொடுத்தீங்கன்னா அந்தமாரி பேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க வரும். செலக்ட் பண்ணி அந்த டிக் ஆப்ஷன் கொடுங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு தேவையான அளவு ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணி வச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளிப், கிராஃபிக்ஸ், இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் ஆப்ஷன் ரொம்பவே எக்கச்சக்கமாக அந்த கைன்மாஸ்டர் ஆப்பில் இருக்குது கைஸ். இந்த மாதிரி ஸ்கை மூவ் ஆகிற மாதிரி, அப்புறம் ஸ்டார் வர மாதிரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நான் வந்து ஒரு 2-3 மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இது கொடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் ஆப்ஷனையும் கொடுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விட்ஜெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த விட்ஜெட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டார்க்கு, இந்த மாதிரி லைட்டாக இருக்கும் கைஸ். நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா டார்க்காக இருக்கும், இல்லைனா லைட்டாக இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஜூம் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது கைஸ். இந்த மாதிரி உங்கள் இமேஜை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்து இப்போ வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். வீடியோவை ப்ளே பண்ணிங்கன்னா வந்து உங்களோட இமேஜ் வந்து அப்படி ஜூம் ஆகி ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள் கைஸ் நம்ம ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு. இந்த ஆப்ஷனு கூட இந்த கைன்மாஸ்டர் லேட்டஸ்ட் வெர்ஷனும் இருக்குது. ஸோ அப்போ அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் மியூசிக் கூட கொடுத்துக்கலாம். அந்தமாதிரி சாங் ஆப்ஷன் இருக்கும். சாங் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரெடி டு ரெக்கார்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அப்படி வரும் கைஸ். நீங்கள் வந்து பேசிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாப் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேயருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். அந்த லேயர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுலேயும் எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்கும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ஆப்ஷனை கொடுத்துட்டேன். அதில் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் செகண்டாக இருக்கும் கைஸ். அந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் இருக்கும் கைஸ். பிளர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜஸ் ஏதாச்சும் பிளர் பண்ணணும். அந்த மாதிரி எந்த இடத்த உங்களுக்கு பிளர் பண்ணணுமோ அந்த இடத்த நீங்கள் வந்து செட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து பிளராக இருக்கும் கைஸ். ஸோ அது மூலிமா பார்த்தா தெரியாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தேவையான பிளர் பண்ணிக்கோங்க. அடுத்தது லேயர் ஆப்ஷனை கொடுங்க. லேயர் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அடுத்தது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் கைஸ். டெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், இல்லைனா உங்களோட ஃப்ரெண்டு நேம், உங்களோட ஃபேமிலி நேம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி ஓகே கொடுத்துங்க கைஸ். ஓகே கொடுத்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா கலரும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கலாம். அந்த சர்க்கிள் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது, இந்த கலரை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஸ்டைல், இந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலையும் நீங்கள் வந்து செட் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்பவே அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த லேயர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஹேண்டில் ட்ரா பண்ணலாங்க. ஸ்க்ரீனில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்ததெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இமேஜுக்கு மேலே இன்னொரு இமேஜஸ் ஃபிட் பண்ணணும்னா அந்த லேயர் கொடுத்து மீடியா ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து இப்போ எந்த இமேஜை ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நான் பார்த்தீங்கன்னா அதே இமேஜ் இன்னொன்று ஃபிட் பண்ணுறேங்க. பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜஸ் கொடுத்துட்டேன். இந்த இமேஜை கொடுத்து இந்த மாதிரி இன்னொரு இடத்த வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் கைஸ். இது இந்த லேயர் ஆப்ஷன் கொடுத்தா தான் நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து ஈஸியாக செட் பண்ண முடியும். பாருங்கள் நானும் இப்போ வந்து ஈஸியாக செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது அந்த லேயரில். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. பர்த்டே ஸ்டிக்கர், கேக்கு ஸ்டிக்கர், இந்த மாதிரி நிறையா ஸ்டிக்கர் இருக்குது கைஸ். இதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சதெல்லாம் எப்படி ப்ளே பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆப்ஷன் ஓரத்தில் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் பண்ணினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை எப்படிலாம் டெலிட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா வாரத்தில் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து எந்த இதெல்லாம் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறோம் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தை இதை கொடுத்து பண்ணி வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ வீடியோவை வந்து ப்ளே பண்ணி பார்த்துங்க கரெக்டாக இருக்கான்னு. ப்ளே பண்ணிவிட்டு அந்த ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ தான் கைஸ் வரும்.
இந்த வீடியோ வந்து எவ்வளோ குவாலிட்டியில் ஏதாவது நீங்கள் வச்சிங்களா கைஸ். ஹை குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 1440 கைஸ். நீங்கள் வந்து இப்போ அது கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது கைஸ். சப்போஸ் நீங்கள் கேன்சல் கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கைன் மாஸ்டரை பற்றி எடிட்டிங் டிப்ஸு அப்புறம் ஆப்ஷன்ஸ் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தூக்கி ஆள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ நோட்டிஃபை ஆகும் கைஸ். அது மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை கைஸ்.